இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் பல வகைகள் இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தை கொண்டு சொல்லப்படும் ஜோதிட முறையில் தான் பெருமளவிற்கு துல்லியமான பலன்களை நம்மளால் பெற முடிகிறது. எனவே ஜாதகத்தை எழுதும்போது பிறந்த நபரோட ராசி முக்கியமாக தெரிந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். மொத்தமுள்ள 12 ராசிகளில் 5வது ராசியாக வருவது தான் சிம்ம ராசி. சிம்மம் அப்படிங்கிற சொல்லானது சிங்கத்தை குறிக்கிறதுங்க. இந்த ராசியோட சூரிய பகவானின் சொந்த ராசியாக இருக்கிறது. ராசியோட பெயருக்கு ஏற்றாற் போலவே இவங்க எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் சிம்ம ராசி அன்பர்கள். மற்ற எந்த ராசிக்காரரையும் விட இவங்களோட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசினருக்கு உரிய ஒரு வரனே சொல்லலாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் காத்திருக்கிறதா அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்கார அன்பர்கள் தங்களோட வாழ்வில் பல நன்மைகளையும் பெற சில பரிகாரங்களை செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையன்னு சொல்லலாங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா, ராசியில் சூரியன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க மூலமாக பல நன்மைகள் நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சிறப்பாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலங்களும் இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ரொம்பவும் கணக்காக இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைஞ்சியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமையுங்க. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையுமே இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கி நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்புகளை மீறி முன்னேறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. நீங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான ஒரு காலமாக அமையும். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே படைப்புத்திறன் இந்த காலகட்டத்தில் வளருன்னு சொல்லப்படுதுங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு கவனமோடு செயல்பட்டால் மட்டுமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சில பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ராசியில் கேது இருந்தால் கூட ராசிநாதன் தன குடும்பாதிபதி புதனோடு சேர்ந்து பக்கத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். கெட்ட காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலக போகுதுங்க. 10ஆம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால அரசாங்க செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. தனவரவு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி பத்திரிகை தொழில்நுட்பத்துறை வெற்றிகரமாக உங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க. அதனால் பல சாதனைகளை நீங்கள் படைக்க வாய்ப்பு காத்திருக்கிறது. அதே மாதிரி குருவானது உங்களோட லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு பல சாதனைகளை செய்ய காத்திருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையுங்க. என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது நீங்கள் கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சிக்கலும் பெரும் சிக்கலுக்கு வழிவகுக்கும். ஒரு முறை யோசிக்கிறது நீங்கள் பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. ஜென்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு, 12ல் செவ்வாய் நீசம் அடைந்திருக்கிறாரு. தேவையில்லாத பேச்சால் சிக்கலை இழுத்து போட்டு உங்கள் தலைமையில் போட்டுக்கொள்ளாதீங்க. சப்தம ஸ்தானத்தில் சனி இல்ல வாழ்க்கையில் இடைஞ்சலை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால மிக மிக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. மிருகசீரிஷம் 3-4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷங்களும் இந்த கால
காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனனே சொல்லலாம். அதே மாதிரி தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தி வருந்துறது உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையன்னு சொல்லப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வேலை செய்ய இடத்துல மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே பணி செய்கிறவங்ககிட்ட மென்மையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. பணி மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. புதிய இடத்துல பணி சுமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நிலம், வீடு, மனை வாங்க யோகக்கால் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி குடியிருக்கும் வீட்டினை மாற்றவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவுல ஓட்டம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான செலவுகள் மட்டும் நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இறக்கப்பட்டு செய்த உதவி கூட ஏன் செஞ்சோம் அப்படின்னு பல எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துன்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாக அமைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்ம ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் மிக சிறந்த நன்மைகளையும் பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படுறதுக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கும் சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் சென்று சூரிய பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி தினமுமே அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளையும் நீங்கள் செய்வதனால உங்களுக்கு சூரிய பகவானின் பூரண அருளையும் பெற்றுத்தரும். தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையும் வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும். ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து 48 நாட்கள் அல்லது இதை செஞ்சு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைக்கிறதுனாலையும் உங்களோட தோஷங்களும் கரைவதாக சொல்லப்படுது. தினந்தோறுமே அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமாவது கோயிலில் இருக்கும் வேறு எங்கேயாவது இருக்கும் அரச மரத்திற்கும் சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தோட வேருக்கு நீங்கள் ஊற்றி வரதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையன்னு சொல்லப்படுதுங்க. உங்களோட ராசிக்கு சூரியன் அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் சூரிய பகவானை முழுமையாக வழிபட்டு முழு மனதோடு வழிபட்டு வந்தீங்களா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையன்னு சொல்லப்படுது. ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கி வர்றதுனால உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க. குரு பார்வையால் அதீத பலன் பெற இங்கு சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தீங்களா இந்த சிம்ம ராசியானது நெருப்பு ராசியாகுங்க. இதனால மற்ற நெருப்பு ராசிகளான தனுசு, மேஷம் மற்ற சிம்ம ராசிக்காரர்களுடன் இவங்கள பொருந்தும் சிறப்பான இருக்குன்னே சொல்லப்படுது. அதே போல் காற்று ராசிகளான துலாம், மிதுனம் ஆகிய ராசிகள் இவங்களுக்கு மிக சிறந்த துணையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி தானத்திலே தானம் சிறந்த தானம். நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால நீங்கள் சூரிய பகவானை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் சொல்லியும் வழிபடலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு மேலும் பல பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், கோதுமை, அல்வா வைத்து நீங்கள் பரிகாரம் செய்கிறதுனாலே உங்களுக்கு பல பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாஸ்மெல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சென்றடையுங்க. உங்களுடைய கருத்துக்கள்
கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு பாருங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும். ஆல் வியூஸ். தேங்க்யூ.